இன்று வெளியாவதாக இருந்த உத்தம வில்லன் திரைப்படம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். நடிகர் கமல்ஹாசன் நடித்த உத்தம வில்லன் திரைப்படம் இன்று வெளியாவதாக இருந்தது. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள முக்கிய திரையரங்குகளுக்கு முன்பு ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தனர். ஆனால் படம் திரையிடப்படாததால் ரசிகர்கள் பெரும் குழப்பத்துக்கு ஆளாகினர். படத்தின் தயாரித்த நிறுவனம் அந்த படத்துக்கு கடன் கொடுத்த நிறுவனத்திற்கு பணத்தை முழுமையாக திருப்பிக் கொடுக்காததால் இப்பிரச்சனை வெடித்ததாக கூறப்படுகிறது. கடன் பாக்கி காரணமாக படப்பெட்டிகளை திரையரங்குகளுக்கு எடுத்துச் செல்ல அந்த நிறுவனத்தினர் அனுமதிக்கவில்லை. இதனால் படம் திரையிடப்படாது என அறிவிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் திடீர் ரகளையில் ஈடுபட்டனர். சென்னை, கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் படம் வெளியாக இருந்த திரையரங்குகள் முன்பு குவிந்த ரசிகர்கள் கோஷங்களை எழுப்பினர். நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் படக்காட்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இன்று படத்தை ஆர்வத்துடன் பார்க்க வந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இது தொடர்பாக சென்னை தேவி தியேட்டர் முன்பு குவிந்த ரசிகர்களுடன் எமது செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. நடிகர் கமலஹாசன் நடித்து இன்று திரைக்கு வெளியாக இருந்த உத்தம வில்லனுடைய திரைப்படம் திடீரென முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது உத்தம வில்லன் திரைப்படம் முதல் காட்சியாக ஸ்பெஷல் ஷோவாக இன்று காலை 9 மணி அளவில் அனைத்து திரையரங்களும் திரையிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று ஏராளமான ரசிகர்கள் திரையரங்குக்கு உத்தம வில்லன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக குவிந்திருந்தாங்க. திடீரென காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக திரையரங்கு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரசிகர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. நேரடியாக ரசிகர்கள்ட்ட கேட்கலாம். சார், எதுக்காக காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க? இப்போ உத்தம வில்லன் படத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எந்த ஒரு செய்தியும் இல்லை சார். நேற்று புக் பண்ணோம் சார் ஆன்லைனில். இது இங்கே வந்தோடனே தெரியுது ஷோ கிடையாது. உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணலாம், அங்கேயே உங்களுக்கு ஷோ இதாகிடும், கிரியேட் ஆகிடும். நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க, ஷோ கிடையாது, நெக்ஸ்ட் ஷோ தான் நடக்குன்றாங்க. நாங்கள் காலையில் 6 o'clock கிளம்பி 20 kilometers அந்த இருந்து போரூர் வலசரோக அந்த சைடுலேருந்து வந்திருக்கோம். எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஷோ கிடையாது, கிரியேட் ஆகிடும், போயிடுன்றாங்க. இது ஏன் முன்னறிவிப்பு இல்லை? எதுக்கு டிக்கெட் பண்ணணும்? எவ்வளோ பேர் எல்லாம் இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க பின்னாடி. சார், இப்போ கமல் ரசிகர்கள் படம் திடீர்னு ரத்து செய்யப்படுது. என்ன மாதிரி எதிர்பார்ப்பில் வந்தீங்க? இப்போ படம் ரத்து செய்யப்படுது, எவ்வளோ ஏமாற்றத்தில் இருக்கு? பயங்கரமான ஏமாற்றம் சார். 6 மணிலாம் எழுதுனாங்க. ஆவடியிலேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம். இதனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 5 மணிக்கு எழுந்து வந்ததில் பெரிய கஷ்டமாக இருக்குது. பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு. நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் திரைப்படத்தின் காட்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் மதுரையில் உள்ள திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். படம் வெளியாக இருந்த திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், மதுரையில் உள்ள திரையரங்குகளில் கூடியிருக்கும் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? கமலஹாசன் நடித்து வெளிவர இருந்த உத்தம வில்லன் திரைப்படம் இன்று காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 8 திரையரங்குகளில் திரையிடப்படுவதாக இருந்தது. இந்த 8 திரையரங்குகளிலும் இன்று அதிகாலை 3 மணி முதலே ரசிகர்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. குறிப்பாக ரசிகர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் வாயில் முன்பு பட்டாசுகளை வெடித்து 7 மணி காட்சிக்கு தயாராக நின்று கொண்டிருந்த சூழ்நிலையில் படம் ரத்து என்று ஒரு கேள்விப்பட்டவுடன் மிகவும் அதிருப்தியான நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது அவர்கள் இந்த தியேட்டர் வளாகத்திலே குவிந்திருக்கிறார்கள். தியேட்டர் முன்பே இந்த படத்தை விநியோகஸ்தர்களும் மற்றும் திரையரங்கு தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு பின்னர் விரைவில் வெளியிடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நம்மிடையே கமலஹாசன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் நம்மிடையே இருக்கார்கள். அவர்களிடம் கேட்போம். வணக்கம் சார், இப்போது இந்த திரையரங்கில் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி உங்களோட மனப்படைப்பு இருக்குது? மதுரை மாவட்ட கமல் மன்ற இணைச் செயலாளர் இருக்குது சார். என் பேர் மயில்ராஜ். நாங்கள் விடிய காலையில் 2 மணிலேருந்து இங்கே இருக்கோம் சார். நாங்கள் 2 மணிக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் 2 காட்சிகள் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் மக்களுக்காக ஆரவாரத்திற்காக ரொம்ப இடைஞ்சலுக்காக மக்கள் எங்களை விரட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர என்ன மேஜர்னு சொல்லவும் மாட்டுறாங்க எங்களுக்கு. இதனால் எங்களுக்கு ரொம்ப மனசாக வருது. தலைவர் தான் இதை நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு செய்தி உடனே வரணும்னு நாங்கள் கமல் மன்ற ரசிகர் சார்பாக எதிர்பார்க்குறோம். இந்த செய்திக்காக நாங்கள் எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் இருந்து தேட்டரை விட்டு போக மாட்டோம்ன்றது மகிழ்ச்சியோடு தெரியுது. மேலும் மற்றொரு நிர்வாகி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேட்டருக்கு எப்போ வந்தீங்க? அந்த காட்சி ரத்தை பற்றி. நான் தேர் கிளம்பும்போது வந்தேன் சார். திருத்தத்தில் நடந்துக்கிட்டு நான் தேரும்போது கிளம்பி வந்தேன். தேர் நிலைக்கு போயிருச்சு. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலைல நாங்கள் 3 மணிக்கு வந்தோம். இன்னும் என்ன படம் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆனன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஒரு தேட்டரில் என்ன எத்தனை மணிக்கு படம் ரிலீஸ்னு சொல்லவும் மாட்டாங்க. என்ன விவரம் நீங்கள் சொன்னால் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். எத்தனை மணி நேரம் சரி படம் பார்த்து தான் போவோம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி மதுரையில் வந்து சித்திரை தேர் விழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர் விழாவை கூட புறக்கணித்து விட்டு கமலஹாசன் ரசிகர்கள் வந்து தாங்கள் திரைப்படத்தை காண வந்ததாகவும் பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்துள்ளதாகவும் கருத்து தெரிவிக்கின்றனர். உத்தம வில்லன் படக்காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மதுரையில் உள்ள திரையரங்குகளில் கூடியிருக்கும் ரசிகர்களின் மனநிலையை அங்குள்ள எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்டோம். தொடர்ந்து அடுத்தபடியாக உத்தம வில்லன் படக்காட்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் பெரிதும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள திரையரங்குகள் முன்பு குவிந்துள்ள ரசிகர்களின் மனநிலை குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். உத்தம வில்லன் படக்காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? இது குறித்த முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. ராஜா, ஓவர் டு யூ. இன்று காலை உத்தம வில்லன், அதாவது மே தினத்தை ஒட்டி கமலஹாசன் நடித்து வெளியாக இருந்த உத்தம வில்லன் திரைப்படம் திடீரென நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்று பார்த்தோமேனால் விநியோகஸ்தர்களுக்கு பணம் வழங்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இதனுடைய தயாரிப்பு நிறுவனமான திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமியினுடைய திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனங்களான ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரீன் மற்றும் ஈராஸ் நிறுவனம், அதே போன்று தெலுங்கு உரிமை வாங்கியிருக்கக்கூடிய பண்டாரி என்பவருக்கும் 29 கோடி ரூபாய் அளவிற்கான பண பரிவர்த்தனை இன்னும் செய்து முடிக்கவில்லை என்று அதன் அடிப்படையில் அந்த விநியோகஸ்தர்கள் தற்பொழுது படத்தை வெளியிடாமல் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இது தொடர்பாக இன்று காலை முதலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என்ற தகவலும் இருக்கிறது. எனவே தொடர்ந்து அடுத்த காட்சிகள், அதாவது மதியத்திற்கு மேலுள்ள காட்சிகள் வெளியிடலாம் என்று தெரிகிறது. இன்று காலையை பொறுத்தவரை கமலஹாசன், அதாவது தமிழகத்தில் கமலஹாசனுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் பலம் இருக்கிறது. எப்பொழுது கமலஹாசன் திரைப்படம் வெளியிடப்படுகிறது என்றால் அதற்கு முன்னதாகவே ஸ்பெஷல் ஷோ என்று சொல்லக்கூடிய முன்னதாகவே ஷோக்கள் ஆரம்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்று காலை பல தியேட்டர்களிலும் 7 மணிக்கே காட்சிகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அதற்காக டிக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இதில் முக்கியமான தியேட்டர்களில் இன்று காலை ரசிகர்களும் கூடியிருந்தனர். அவர்களுக்கு அந்த தற்பொழுது படங்கள் வெளியிடப்படவில்லை என்று உடனடியாக அந்த தியேட்டர்கள் அறிவித்தவுடன் அவர்கள் மிகுந்த, அதாவது ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்கலாம். இன்னைக்கு கமலஹாசனுடைய படத்தின் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்ப வெளியிடாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா எங்க ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். கமல் சாருக்கு மட்டும் ஏன் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் பர்டிகுலரா எந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணாலும் வர பிரச்சனை இதான். நாங்களாம் காலையில 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நைட்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு காலையில் 5 மணி 6 மணிலேருந்து சாப்பிடாம வெயில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்துட்டு தான் போவோம். கமல் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ரிஸ்க் எடுத்து நடிக்கிறத கமல் சார் அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் உடலை வருத்திக்கிட்டு நடிக்கிறாரு. எங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. உங்களுடைய அனுபவம் சார், தேவர் மகன் படத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் பிரச்சனை தான். பேர் மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, ரிலீஸே பண்ணுறது கிடையாது. விஸ்வரூபம் வந்தது. விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஆந்திராவில் போய் நான் படம் பார்த்தேன், புரியுதுங்களா? இப்போ இந்த படம் இன்னைக்கு நான் 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி நான் வச்சுருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த ரூபா வருமா வராதா, இல்லை படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த கமல் சார் படம் ஒண்டி ஏன் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒன்று அவர் ஆஸ்திகவாதின்னு சொல்லிட்டு இது பண்றாங்களா, இல்ல தொடர்ச்சியாக இன்னும் சில ரசிகர்கள் நம்ம இடையே இருக்கிறார்கள். உங்களுடைய இன்று காலை நீங்க இந்த படம் பார்க்க எப்போ வந்தீங்க? ஸோ உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. விடிய காலையில இருந்து நாங்க வந்திருக்கிறோங்க. இது ஒவ்வொரு டைம் இதே மாதிரி தான் நடக்குது. இது பணப்பிரச்சனை இதெல்லாம் கிடையாதுங்க. இது இவருக்காக ஏற்பட்ட சதி தான். 100% உண்மை. இது சதி தான். இன்னைக்குள்ள படம் வரலன்னா நாங்க தற்கொலை செய்வதற்குள்ளதை தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லை. கமலஹாசனுக்கென்று அந்த ரசிகர்கள் எப்பொழுதுமே அவருடைய படத்திற்கு ஆர்வமாக இருப்பார்கள். நாம் குறிப்பிட்டதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். விஸ்வரூபம் படம் வராத பொழுது அண்டை மாநிலங்களுக்கு சென்று பார்த்தவர்கள். சோ இந்த படம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுன்றது இன்னும் சரியா வர தெரியல. ஏற்கனவே நம்ம இந்த விநியோகஸ்தர்கள் மற்றும் தயாரிப்பாளர் தரப்பிடம் பேசப்பட்ட பொழுது ஸ்பெஷல் ஷோ கட்டா இருந்தாலும் ரெகுலராக ஆரம்பிக்கக்கூடிய அந்த 11:30 மணிக்கு மேல் இருக்கக்கூடிய காட்சிகள் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் அதற்கான அறிவிப்பு வரவில்லை. எனவே பல தியேட்டர்கள் தொடர்ந்து, அதாவது தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியிடப்படுகிறது. சென்னையில் மட்டும் சுமார் 60 தியேட்டர்களில் இது திரையிடப்பட இருந்தது. தற்பொழுது அதாவது ஸ்பெஷல் ஷோ மற்றும் ரெகுலராக வரக்கூடிய அந்த 11 மணி காட்சியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மதியத்திற்கு மேல் படம் வெளியாகுமா இல்லையா என்பது தெரிய வரும். நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் படக்காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து சென்னை ரசிகர்களின் மனநிலை குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம். அடுத்ததாக சென்னையில் உள்ள தியேட்டரில் இருந்து எமது செய்தியாளர் பிரசன்னா தரும் தகவல்களை பார்க்கலாம். பிரசன்னா, இந்த திரைப்படம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால அங்க ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கு?
அதாவது பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய உத்தமவில்லன் திரைப்படமானது இன்றைய தினம் வெளியாவதாக இருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு சில காரணங்களுக்காக இந்த படம் வெளியாவது தள்ளி போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது சில தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் பணம் விநியோகம் செய்தவர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழப்பமே இந்த படம் தள்ளி போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 12 மணிக்குள்ளாக இந்த திரைப்படத்தை வெளியிட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக தியேட்டர் நிர்வாகமே 12 மணிக்குள்ளாக வெளியிடுவோம், அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக 3 மணிக்குள்ளாக எப்படி நாங்கள் வெளியிடுவோம் என்றும் உறுதியளித்திருக்கின்றனர். மேலும் இந்த திரைப்படம் தாமதமானதற்கு தானு உள்ளிட்ட ஒரு சிலர் காரணமாக கூறப்படுகிறது. இது குறித்து கமல் நற்பணி மன்றத்தினுடைய பொறுப்பாளரான ரமேஷ் என்பவரிடத்தில் நாம் கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த திரைப்படம் தடைபடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன சார்? முக்கியமான காரணம் என்று சொன்னால் கமலஹாசன் அவர்கள் மீது சிலர் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு தானு அவர்கள் ஆளவந்தான் படத்தின் போது அவருக்கும் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் சிறு பிரச்சனைகள் இருந்தன. அதிலிருந்தே அவர் தொடர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுத்து கொண்டே வருபவர். தற்போது வெளியிடப்படுகின்ற உத்தம வில்லன் படம் இன்றைய நேரத்தில் தாமதமாக வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆல்பர்ட் தியேட்டரில் பேனர்கள் வைத்து, பேண்டுகள் வைத்து, பட்டாசுகள் வைத்து, ஆட்டங்கள் வைத்து, சவுண்ட் செட் வைத்து அனைத்து ரசிகர்களும் இங்கே சுமார் 1500 பேர் நின்று கொண்டு இந்த படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர நாங்கள் அதற்கான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம். இந்த திரைப்படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கின்ற தானு அவர்களும் அதை விநியோக சங்கத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இப்படத்தை வெளியிட வேண்டும். மே 1 அன்று இந்த படம் வெளியிடப்பட்டால் மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிந்து கொண்டு இவர்கள் கடந்த ஒரு வாரமாக இதற்கான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகள் ஏற்பட்டாலும் அந்த முடிவுகளை பொருட்படுத்தாமல் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தொடர்ந்து தடை விதித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க? இந்த படத்தை வெளியிடுவது, இந்த படத்தை வெளியிடும்படி இந்த ஆல்பர்ட் தியேட்டர் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 5000 பேர் ஆயிடுவாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் 10,000 பேர் ஆயிடுவோம் ஆல்பர்ட் தியேட்டர்ல. இத்தகைய நிலை தான் இங்க இருக்கு. ஏன்னா ஷோ கேன்சல் ஆனா அங்கிருந்து வர 1000 பேர், அடுத்த ஷோ கேன்சல் ஆனா 1000 பேர், அடுத்த ஒரு 10,000 பேர் இந்த தியேட்டர்ல நின்னாங்கன்னா அப்ப யாருக்கு கஷ்டம்? அரசாங்கத்துக்கு கஷ்டம். அரசாங்கத்துக்கு கஷ்டம் கொடுக்குற தானு அவர்களை அந்த தயாரிப்பாளர் பொறுப்புல இருந்து நீக்க வேணும். தற்பொழுது இந்த திரைப்படமானது திரையிடப்படும் வரை தொடர்ந்து நாங்கள் இங்கே இருப்போம், தொடர்ந்து போராடுவோம். இந்த திரைப்படம் வரும் வரையில் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையிலிருந்து துளியும் பின்வாங்க மாட்டோம் என்று ரசிகர் மன்ற தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆர்வம் எழுந்திருக்கிறது என்றே கூற வேண்டும்.